ஹலோ வணக்கம் கைஸ். இது உங்க டாபிக் தமிழ் சேனல். நான் உங்க டாபிக் செஞ்சு இந்தியில் நம்ம எதாவது ரிவ்யூ பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன தெரியும்? அக்னிசிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதோட கன்வர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் அதனால பயனடைவாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போனோட லாஸ்டா பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து அந்த டெவில் ப்ராஜெக்ட் அந்த ராக்கெட்டை வச்சு டெஸ்டிங் பண்ணுவாரு. அந்த டெஸ்டிங்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கவுன்சில் வராங்க. டெஸ்டிங் கவுன்சில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் பீரியட்ல டிஆர்டிஎல் என்னென்னலாம் புதுசா பண்ணிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்றதுக்காக இஸ்ரோ, அதுக்கப்புறம் பாதுகாப்பு படை, அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ல இருந்து ஆளுங்க வந்து நிறைய கேள்விகளை கேட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிபேட் மாதிரி அப்துல் கலாம் வந்து அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்ப டிஆர்டிஎலோட இயக்குனர் வந்து அப்துல் கலாம் அப்படின்றதுனால அப்துல் கலாம் தான் வந்து பதில் சொல்ற இடத்துல இருக்காரு. இப்ப வந்து அந்த மீட்டிங்ல வந்து கேள்வி கேட்கறாங்க. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கும் வந்து பதில் சொல்றதுல ரொம்பவே பிடிச்சிருக்கு, எல்லா பதிலும் சொல்றதுக்கு. இந்த மாதிரி புதுசு புதுசா டெக்னாலஜி நம்ம இந்த புது டெக்னாலஜியை இந்தியாலேயே தயாரிச்சு அதை நம்ம இந்தியாலேயே டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்துல் கலாமுக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த டெஸ்டிங் கமிட்டிக்கும் வந்து அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த டெஸ்டிங் கமிட்டியில அப்துல் கலாமுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ஆள் டிஎன் சேஷனும் அதுல இருக்காரு. டிஎன் சேஷன் யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அப்துல் கலாமுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஏற்கனவே அவர்கிட்ட வந்து பழகி இருக்காரு. அவரோட சில குவாலிட்டிஸும் அப்துல் கலாம் வந்து சொல்றாரு. அந்த சேஷன் அப்படின்னு சொல்லப்படுறவரு ஸ்பீக்கிங்ல ரொம்பவே வல்லுநராமா. அவரு ஒரு கேள்வி கேட்டாருன்னா ஆப்போசிட்ல பதில் சொல்றவங்களே பயந்துருவாங்க. அந்த மாதிரியான அந்த கரெக்டா அந்த பாயிண்ட் பிடிச்சு கேள்வி கேட்கிறாரு. அந்த மாதிரி அந்த கேள்வி கேட்கிற திறனும் அவருக்கு இருக்கு. அதே போல ஒரு விவாதம் பண்ணணும், இவரு தரப்பு நியாயத்தை முன்வைக்கணும் அப்படின்னாலும் அதுலயும் வந்து அவர் வல்லுநரா தெரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, என்னதான் இவ்வளவு பேசினாலும் மத்தவங்க பேசினா அதை கரெக்டா லிசன் பண்ற அந்த கேப்பபிலிட்டியும் வந்து சேஷனுக்கு இருக்கிறதாக அப்துல் கலாமும் சொல்றாரு. இப்போ சேஷன் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 380 கோடி வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து. இந்த டிஆர்டிஎல் இந்த கைடட் மிசைல் ப்ராஜெக்டுக்காக வாங்கியிருக்கீங்க. ஓகே, அதை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு மாசமா அந்த நிதியை வச்சு யூஸ்ஃபுல்லா என்ன நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்துல் கலாம் சொல்றாரு, அந்த இம்ரத் அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இம்ரத் அந்த பேரன் லேண்ட் ஒண்ணு நம்ம பார்த்தோம்ல போன வீடியோல, அதுக்கு செலவு பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிசால டெம்பரவரியா ஒரு டெஸ்டிங் யூனிட் ரெடி பண்ணது, அதை பத்தி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த இம்ரத்துக்கு அதோட இம்ரத் அந்த ஏரியா வந்து இம்ரத் அப்படின்றதுனால அந்த டெஸ்டிங் யூனிட் அந்த இடத்துக்கே இம்ரத் ஃபெசிலிட்டி அப்படின்னே பேர் வச்சிருந்தாங்க. இதுவும் வந்து மெயினா இந்த இடத்துல வந்து நடக்குது. இந்த கொஸ்டின் ஆன்சர் டிபேட்லாம் முடிஞ்ச உடனே இந்திரா காந்தி வந்து டிஆர்டிஏல வந்து வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு, கெஸ்டா விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அப்துல் கலாமுக்கு தெரிவிக்கிறாங்க அவங்களோட பிஏ. ஏன் இப்போ திடீர்னு இந்திரா காந்தி வந்து இங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஆர்டிஏல வந்து அந்த புதுசா ஒரு அந்த டெஸ்டிங் வந்து கரெக்டா முடிச்சிருக்காங்கல்ல, அதை வந்து அதனால அப்துல் கலாமை கங்க்ராச்சுலேட் பண்ற விதமா இந்திரா காந்தியும் என்னென்ன நடக்குது டிஆர்டிஎல்ல, என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்திரா காந்தியும் ஒரு கெஸ்டா வந்து டிஆர்டிஎலுக்கு வராங்க. வந்து எல்லாத்தையும் ஆர்வமா பாக்குறாங்க, நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டை பத்தி எல்லா பேசிக்கான ஐடியாஸ் வந்து அவங்க ஈஸியா வந்து கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம அப்துல் கலாம் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிபேட்ல ஆன்சர் பண்ணும்போது ஒரு நல்ல குவாலிட்டி அப்துல் கலாம் கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் சொல்றாரு, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு எப்படி எழுதணும் படிக்கணும்னு சொல்லி தருவாங்க. ஆனா எப்படி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதை எப்படி கவனிக்கிறது அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா இந்த லெசனிங் கேப்பபிலிட்டி அப்படின்றதே நிறைய பேர்கிட்ட இல்ல. ஏன் நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு டிஆர்டிஎல் இருக்க சயின்டிஸ்டுக்கு நிறைய பேர்கிட்டயே அந்த லெசனிங் கேப்பபிலிட்டியே இல்லாம கம்மியா இருக்கிறதா அப்துல் கலாம் வந்து ஃபீல் பண்ணியே சொல்றாரு. இந்த எல்லா விஷயத்தையும் சாதிச்ச நம்ம டிஆர்டிஎலோட டீமை பத்தி நம்ம சொல்லியே ஆகும். அந்த டீம்ல சில ரூல்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சிலதெல்லாம் இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த வந்து இன்னொரு கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணும். இப்போ டிஆர்டிஎல்ல ஒரு இடம் இருக்கு. ஒரு இப்போ வந்து இம்ரத் அந்த சென்டர் வந்து இருக்குன்னா, இம்ரத் சென்டர்ல இருந்து டிஆர்டிஎலோட மெயின் பேஸ்க்கு ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா
இப்போ நீங்க வந்து ஒரு லெஸ் ப்ரியாரிட்டி, அது வந்து கொஞ்சம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, நான் மெசேஜ் போய் சேரணும். இப்போ ஒரு லெட்டர் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, லெட்டர் போறதுக்கு சில நாட்கள் ஆகுங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சென்டிங் பண்றவங்க நினைச்சீங்கன்னா, நீங்க லெட்டரை அனுப்பாம ஃபேக்ஸா அனுப்புங்க. ஒருவேளை இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் சில மணி நேரத்திலே போய் சேரும் அப்படின்னா ஃபேக்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபேக்ஸ் அனுப்பலாம்னு நினைச்சீங்கன்னா ஃபேக்ஸ் அனுப்பாதீங்க, மொபைல் போன்ல கால் பண்ணி சொல்லுங்க. ஒருவேளை நீங்க உடனே சொல்லணும், மொபைல் போன்ல தான் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொபைல் போன்ல கால் பண்ணாதீங்க, நேரடியா வந்து சொல்லுங்க அப்படின்னு இந்த டைமை கீப் அப் பண்றது அப்துல் கலாம் வந்து இந்த ப்ரொசீஜர், இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்றாரு. எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. எப்படி பாருங்களேன் வித்தியாசமா இருக்கு. இப்போ நீங்க ஃபேக்ஸ் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் கால் பண்ணுங்க. அப்படின்னா ஃபேக்ஸ் அனுப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், சில மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மெசேஜ் போய் சேரும். ஆனா இதுவே போன்னா டக்குன்னு வந்து சேர்ந்துடும். அதுக்குதான் எதுவுமே வந்து ஸ்லோவா அது இது இந்த வேலையில வந்து ஒரு மாதிரி லேசியா போகாம டக்கு டக்குன்னு ஆக்டிவா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு அப்துல் கலாம் வந்து நினைச்சிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு விஷயமும். இந்த டிஆர்டிஎல்லோட இந்த ஆர்கனைசேஷன்ல நிறைய ஆர்கனைசேஷன் வந்து கலந்துருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாணவர் கூடங்கள், அதாவது யூனிவர்சிட்டிஸ் இதுல வந்து இருக்கு. நிறைய புதுசா வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ராக்கெட் சயின்ஸை வந்து டிகிரி படிச்சவங்க, அவங்களெல்லாம் வந்து அப்துல் கலாமும் அவரோட டிஆர்டிஎலும் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் நம்ம நாட்டுக்காக ராக்கெட் சயின்ஸ்ல வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 350 மாணவர்கள் சொன்னாங்க. அதுல 300 பேர் வந்து அவங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போது இவரும் வந்து பாத்தீங்கன்னா அப்போ அப்துல் கலாம் வந்து சொல்றாரு, நம்ம சேஃப்டிக்காக அணு ஆயுத வெடிப்பு வந்து நடந்துச்சு. அணு ஆயுத அந்த டெஸ்டிங், அந்த வெடிப்பு வந்து கரெக்டா வெடிக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க இந்தியால. அப்போ இந்தியா வந்து இந்த நியூக்ளியர் பாம்பை ஹேண்டில் பண்றதுல 6th பிளேஸ்ல வந்துச்சு. அடுத்து எஸ்எல்வி 3 வந்து அப்துல் கலாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணும்போது சேட்டலைட்ல ஹேண்டில் பண்றதுல சக்சஸ்ஃபுல்லான கண்ட்ரியா இந்தியா வந்து 5th பிளேஸ் வந்துச்சு. எப்போ அந்த புது விதமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுல இந்தியா 2nd or 3rd வரும் அப்படின்னு அப்துல் கலாம் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு மாணவர்களால உங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்றாரு. உங்களுக்கு வந்து இந்த ஹையரிங் வந்து ஓகேவா, நீங்க வந்து வேலை செய்ய வாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்தியாவுக்கு வந்து உங்களோட சேவை தேவை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அவங்களும் வந்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஹையரிங் வந்து ஓகே அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. சில பேருக்கு அதுலயும் வந்து அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஆஃபர் மட்டும்தான், அது வந்து எடுக்கிறதும் எடுக்காததும் அவங்களோட இண்டிவிஜுவல் டிசிஷன் அப்படின்றதுனால அவங்க சில பேர் எடுக்கிறாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு ஒரு விஷயம், இந்திரா காந்தியோட அந்த மர்டர் நியூஸ் வந்து அப்துல் கலாம் வந்து சேருது. எல்லா இடமும் ஹைதராபாத் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலவரமா இருக்கு. இப்போ அப்துல் கலாம் அடுத்து பிளான் பண்ணலாம், என்னென்ன எந்த இடத்துல இந்த கேம்ப் எல்லாம் வச்சு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து வைக்கிறாரு. திடீர்னு இந்த நியூஸ் கேட்டோடனே அந்த மேப் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஹைதராபாடோட சிட்டி மேப் எடுத்துட்டு இந்த இந்த சிட்டியோட எந்தெந்த பக்கம்லாம் வந்து இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அதிகமா இருக்கு, ஏன்னா இப்போ வந்து அப்துல் கலாம் கீழே வேலை செய்யறவங்களாம் வந்து சேஃபா அவங்க வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால அந்த பிளானிங் எல்லாம் பண்றாரு. ஒரு ராக்கெட் சயின்ஸ்க்கு பிளான் போட்டவரு இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம எப்படி நம்மளோட டீம் ஆளுங்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்பலான்னு பிளான் போடுறாரு. அந்த டிரான்சிஷனே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அப்போ வந்து இந்திரா காந்திக்காக நம்ம அப்துல் கலாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான முடிவு வந்து நடக்குது அவங்களுக்குலாம். அப்போ வெள்ளை கலர்ல ஒரு நூலும் கருப்பு கலர்ல ஒரு நூலும் எப்பவுமே வந்து ஒன்னாவே இருக்கும் போல அப்படின்னு அப்துல் கலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து அந்த டிஆர்டிஎலுக்கு கெஸ்டா வந்து 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே இந்த மாதிரியான செய்தி வந்து அப்துல் கலாமுக்கு கேட்பாரு அப்படின்னு அவர் நினைச்சு கூட கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. பட் அது நடந்துருச்சுன்றதுனால அப்துல் கலாமுக்கு இந்திரா காந்தியோட அந்த இருந்த அந்த நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸ்ல பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.